Good morning students. Today now let us start SST class. Today classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஸ் தான் today classல பார்க்க போறோம். Okay? So today we are going to learn about continuous this lesson. Learn about resources. So resourcesனா என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வளங்கள், ரிசோர்ஸஸ்னால் வளங்கள் பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ டுடே கிளாஸில் நம்ம அதனுடைய கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட் ரிசோர்ஸஸ். ஸோ man-made resources. Natural resources are modified or processed by technology into man-made resources. Example, sugarcane process to get sugar. All structures built by man can also be called man-made resources. Example, bridges, houses, roads. ஸோ மேன்மேட் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன். மனிதனால் உருவாக்கப்படுற பொருட்களை தான் வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன். ஸோ அதாவது மேன் வந்து தன்னுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்துட்டு தன் அறிவை யூஸ் பண்ணி சுகருங்கிற ஒரு ப்ராடக்டாக கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ அதாவது மனிதனால் ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஒரு ப்ராடக்டாக கொண்டு வர்றது தான் வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன். வேறு என்னென்ன மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ரோடு போடுறது எல்லாமே மனிதனால் உருவாக்கப்படுற மேன்மேட் ரிசோர்ஸஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் கேனை வந்துட்டு சுகராக மாற்றுறது தான், அதாவது சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு செயல்பாடுகள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஸோ அது என்னென்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனுடைய ஸ்கில்லும் அண்ட் ஐடியாஸ் தேவைப்படுது. ஸோ மனிதனுக்கு ஸ்கில்லும் அண்ட் ஐடியாஸும் இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஸோ பிகாஸ் சுகர் கேனை வந்துட்டு கரும்பு ஜூஸாகவும் சுகராகவும் மாற்றி மாற்றுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்கில் அண்ட் ஐடியா இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். அதாவது நம்ம இன்னொரு ஸ்டேஜுக்கு மாற்றோம், ஒரு இதிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாற்றோம் இல்லையா. ஸோ இதான் வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் who use nature to create more resources. Though human beings are basically natural resources, we classify human beings separately. So education, health, knowledge and skill have made them a valuable resource. Example, doctors, teachers, scientists. So ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இந்த கேட்டகரி யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர், சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே வருவாங்க. மனித வளமுமே ஒரு வகையான ரிசோர்ஸஸ் தான். இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னா அதுவும் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ இந்தியாவில் அதிகமான மக்கள் இருக்கிறதால மேன் பவர் வந்து அதிகம். பிகாஸ் ஒரு வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுடுவாங்க. ஸோ இந்தியாக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இதான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ். இந்தியாவில் இருக்க பீப்புள்கிட்ட வந்து இது நிறைய இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுடுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். அதாவது டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் பேசிக்கலி கன்சர்ன்ட் வித் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி ப்ராடக்ட்ஸ் த்ரூ எ சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட். எக்ஸாம்பிள் பேங்கிங், ட்ரேட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். த குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி ரெண்டுமே இருக்கும். குவான்டிட்டி இருக்கும், குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ்டு இன் மேக்கிங் த ப்ரொஃபஷனல்ஸ் டிசைட் த ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃப் எ கண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து காந்தியன் தாட் ஆன் ரிசோர்ஸஸ். அதாவது ரிசோர்ஸஸை பற்றி காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா there is enough for everybody's needs and not for anybody greed.
Mahatma Gandhi blamed human beings for depletion of resources because of first point over exploitation of resources. Second point என்னன்னா unlimited needs of human beings. ஸோ கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்னென்ன ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்ம தேவையை மீறி அதிகமாக எடுத்தோம்னா அதான் டிப்ளஷன். அதாவது மனிதன் தேவைக்கு எடுத்துக்கலாம், தேவைக்கு மீறி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மகாத்மா காந்தி சொல்கிறாரு. தேவைக்கு மீறி எடுக்கிறதால தான் ரிசோர்ஸஸ் வந்து காலியாகுது அப்படிங்கிறத காந்தி சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிசோர்ஸஸ் பிளானிங் அண்டு மேனேஜ்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் பிளானில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிசோர்ஸஸ் பிளானிங் இஸ் ஏ technique or skill of proper utilization of resources. Resources planning is necessary because அதாவது ரிசோர்ஸஸ் பிளான் பண்ணுறது அப்படின்றது வந்து நெசசரி, ஏன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரிசோர்ஸஸ் வந்து சேவ் பண்ணி ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து பயன்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன? கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், careful use of resources is called conservation of resources. Resources are being used at a very fast rate due to the rapid increase in population. So natural resources are depleting fast. Wisely using resources can control the depleting ratios. Development is necessary without affecting the needs of the future generations. If the present needs of resources are met and the conserving of resources for the future are balanced, we call it sustainable development. Sustainable development can take place when, ஸோ அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா, ஒரு ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், கம்மியாக லிமிட்டடாக தேவைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேர்ஃபுல், ஒரு ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணணுமா நம்ம ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை அடையலாம். எப்போ நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் அடையலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், த ரீசன் ஆஃப் டிப்ளஷன் ஆர் ஐடென்டிஃபைடு. ஏன் இந்த ரிசோர்ஸஸ் வந்து டிப்ளஷன், அதாவது டிப்ளஷன் ஆகுங்கிறத அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வேஸ்டேஜ் அண்டு எக்ஸஸ் கன்சப்ஷன் இஸ் ப்ரிவென்டட். வேஸ்டேஜ் பண்ணாமல் எப்படி வந்து பாதுகாக்கலாம், அதாவது தேவைக்கு அதிகமாக கன்சம்ஷன் பண்ணலாம், ரிசோர்ஸை சீக்கிரமாக அழிகிறத நம்ம தடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீயூசபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ரீசைக்கிள்டு. பிளாஸ்டிக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா தூர போடாமல் அதை வந்து திருப்பியும் அதை ரீயூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்ததான் நெக்ஸ்ட் வந்து பொல்யூஷனை தடுக்கலாம். பொல்யூஷன் இஸ் ப்ரிவென்டட், என்விரான்மெண்ட் இஸ் ப்ரொடெக்டட். நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கலாம். ஸோ 6th பாயிண்ட் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் அண்டு வைல்ட் லைஃப் ஆர் ப்ரிசர்வ்டு. ஸோ நம்ம மட்டும் உலகத்தில் வாழலை, மரம் செடி கொடி அனிமல்ஸ் எல்லாமே வாழுது, அதோடு தான் நம்மளும் வாழணும். மனிதன் ஒரு சுப்ரீம் பீயிங் கிடையாது. மனிதனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் உண்டு அப்படின்றத வந்து மனிதன் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ alternative resources are used. The easiest way to conserve resources is follow the 3Rs: reduce, reuse and recycle. ஸோ சோலார், அதாவது புரிஞ்சுக்கணும் எல்லாருமே வந்துட்டு அதே மாதிரி விலங்குகளுக்கும் நம்மளை மாதிரி உரிமை விலங்குகளுக்கும் உண்டு அப்படின்றத மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சோலார் பேனல் அந்த மாதிரி பெட்ரோலுக்கு பதிலாக பேட்ரியால் ஓடுற பைக்கை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஏர்லியஸ்ட் வே என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரிசோர்ஸஸை தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதை வந்து குறைக்கணும். செகண்ட் ஒன் வந்து ரீயூஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் வந்து அப்போ வந்து ரீசைக்கிள் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸோட இந்த லெசன் ஓவர். ஸோ டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ டு ஆல்.